ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பிளாக் மெஷ்ட்டு வந்து ஒரு அப்டேட் வந்திருந்து நீங்கள் நேற்று 3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பிளாக் மெஷ்ஷை லிஸ்ட் பண்ண போகிற யூனிக்னு சொல்ல போகிற ஒரு இதில் இருந்து நாங்கள் யூனிக்னு சொல்ல போகிற யார்கிட்ட கொண்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். இந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணுற போகிறதாக ஒரு அப்டேட் ஒன்று வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கூட பார்த்தேன்னா அது ஃபேக்குன்னு சொல்லி பிளாக் மெஷ்ஷை அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிளாக் மெஷ் இன்னும் ஸ்னாப்ஷாட் எடுக்கல, வித்ட்ராவல் பற்றி அறிவிக்கல, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த பை நெட்ஒர்க்கோட அன்வெரிஃபைட் பேலன்ஸோட அட் ஆகிருக்கு எங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் நேட்டில் இருந்து அட் ஆகிட்டு அவங்க 14 நாள் ஸ்டார்டிங்கில் கேவிசி பண்ணுறதுக்கு தந்திருந்தாங்க. இப்போ திருப்பி 14 நாள் தந்திருந்தாங்க கிரேஸ் பீரியட்னு சொல்லி. இப்போ அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த வெரிஃபைட் பேலன்ஸில் இருந்த கொஞ்சம் இது ட்ரான்ஸ்ஃபர் பேலன்ஸ்லேருந்து எனக்கு ஒரு 20 இருந்து அது இதாகிட்டு. ஸோ பாப் என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லி. அடுத்தது சிண்டோஸ் கேமிங்னு சொல்லி ஒரு நாங்கள் பார்த்துருந்தாங்க. அந்த சிண்டோஸ் கேமிங்கோட எலகேஷன் செக்கர் வந்திருக்கு. நாங்கள் 2-3 கிழமைக்கு முன்னுக்கு அந்த வெயிட் லிஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். அது அப்புறம் NFT மைன் பண்ண சொல்லி போன கிழமை ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருந்தேன். அதோட எலகேஷன் செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு கூகுள் ஷீட்டில் நாங்கள் இது செய்கிற மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் ஷீட் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு லிங்க் தந்திருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கூகுள் ஷீட்டில் போய்ட்டு அந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அவங்களுடைய மெயில் கேட்கும். ஏதாவது ஒரு மெயிலை கொடுத்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து மெட்டாமாஸ்க்லேருந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி போட்டு இந்த கூகுள் ஷீட்டில் மேல் மூலையில் மெனு கோடு இருக்கும். அந்த 3 கோடு 1 2 3 சொல்லி 3 கோடுகள் இருக்குது. நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதில் நிறைய பேருடைய அட்ரஸ்கள் இருக்குது. அந்த அட்ரஸ் மூலமாக அதுக்கப்புறம் அந்த மெனு கூட கிளிக் பண்ணி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்கிற இடத்துல உங்களோட சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் உங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணி போட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்களா உங்களோட அட்ரஸுக்கு நேரம் நீங்கள் எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு நேரம் அது ஒரு நீல கலர் பாக்ஸ் ஒன்று காட்டும். அந்த நீல கலர் பாக்ஸுக்கு நேரம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரேஷனுக்கு ஒரு 650 சம்திங் இருக்குது, அப்படி காட்டுது. ஸோ உங்களுக்கும் காட்டும். நீங்கள் அந்த NFT மைண்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு காட்டும். அந்த NFT நம்பர்ஸும் காட்டும். 3-4 கிராக்கு நான் 3 NFTs மைண்ட் பண்ணியிருந்தேன். அதோடைய எண்ணிக்கை காட்டுது. ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணி இருந்தாலோ மைண்ட் பண்ணி இல்லாட்டியோ ஒருக்காக உங்களோட அட்ரஸை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் NFT மைண்ட் பண்ணியிருக்காவிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட அவங்களுடைய அலோகேஷன் 23 மில்லியனாக அவங்க குறைச்சிருக்காங்க. 75 மில்லியன் சம்திங் இருந்தது அவங்களுடைய டோட்டல் சப்ளையர். அவங்க 25 மில்லியனாக குறைச்சிருக்காங்க. ஸோ ப்ரைஸும் நல்ல மாதிரி போகிறோம்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு கேமிங் ப்ராஜெக்ட். ஸோ வெயிட் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணாக்கள், ஒர்க் பண்ணாக்கள், NFT மைண்ட் பண்ணவர்கள் அனைவரும் பண்ணாதவர்கள் கூட எல்லோரும் போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அதை பாருங்கள். இதில் 100 மில்லியன் இருந்தது. 100 மில்லியன் அவங்க 100 மில்லியன் தான் நம்மளோட மேக்ஸிமம் சப்ளை. அதை சர்க்குலேஷன் சப்ளையில் 23 மில்லியன் அவங்க விட்டுருக்குறாங்க. ஸோ நல்ல ப்ரைஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட அவங்களுடைய அவங்களுடைய லிஸ்டிங் 19 சொல்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 19 லிஸ்டிங். அதனால் எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் அறிவிக்கலை. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி அறிவிச்சப்போ நாங்கள் அதை கிளைம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த போஸ்ட்லோ பேர் ஃபைனலி லிஸ்டிங் அப்டேட் வந்துட்டு எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது, எப்படி கிளைம் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் வந்துட்டு பைபிட் அதோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் 2 எக்ஸ்சேஞ்சிலையுமே அவைலபிள் இருக்குது. நாங்கள் கிளைமிங் பண்ணுறது. ஸோ சில நேரத்தில் இப்போ வர எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகிருக்கும் தெரியல. நான் டிபாசிட் பண்ணுற நேரத்தில் பைபிட்டும் பிட்கெட்டும் தான் இருந்தது. ஸோ இந்தியாவில் பைபிட் பிட்கெட் ஒர்க் ஆகாக்கள் ஒன் செயின்லாம் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட கூக்கோயினும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறதாக 18ஆம் தேதி UTC டைம் 10 மணிக்கு. அதாவது எங்கள் டைமும் கிட்டத்தட்ட ஒரு 4:30 டைம். அந்த டைமில் எங்களுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இது எப்படி கிளைம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொசஸ் பார்க்க போகிறோம். ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட்னு சொல்லி. அதில் போய்ட்டு லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆப்பில் போய் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த போஸ்ட்டில் பண்ணவர்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய பேஜுக்கு போனீங்களா இருந்தால் கிளைம் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கிளைம் ஆப்ஷன் நல்ல மாதிரி ஷோ ஆகும். ஸோ கிளைமை கொடுத்துக்கொள்ளுங்க. கிளைம் கொடுத்தீங்களா இருந்தால் அடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு கேட்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இது செய்ய சொல்லி. அதில் நீங்கள் ஐ ஹேவ்னு சொல்லி கிளிக் பண்ணி போட்டு கண்டினியூ கொடுத்து அடுத்த இதில் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒன் செயின் வித்ட்ராவல் 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன் செயின் வித்ட்ராவல் சொல்கிறது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதவர்கள் பண்ணுறது. அது அதிகமாக லிஸ்டிங்க்கு வந்த பிறகு தான் வரலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறவர்கள் பிட்கெட் பைபிட் இருக்கிறவர்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 எக்ஸ்சேஞ்சும் வரும். அதில் உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் ஓகேயோ அந்த எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பிட்கெட் அல்லது பைபிட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 எக்ஸ்சேஞ்சிலையும் இருந்து டிபாசிட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வரணும். போஸ்ட் டிபாசிட் அட்ரஸையும் சோலானா பிளாக் செயினில் வர போஸ்ட் டிபாசிட் அட்ரஸையும் UID-ஐயும் பிட்கெட் UID அல்லது பைபிட் UID அதோட டிபாசிட் அட்ரஸ் சோலானா பிளாக் செயின் வரும். சில பேர் ஸ்டோன் பிளாக் செயின் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சில பேருக்கு தெரியாது அந்த விஷயமே. சோலானா பிளாக் செயின் தான் வருது, ஸ்டோன் பிளாக் செயின் இல்லை இந்த போஸ்ட் ஏர்ட்ராப். ஸோ 2யுமே சப்மிட் பண்ண பிறகு உங்களுடைய டிபாசிட் அட்ரஸும் அதோட UID இப்படி மேலே ஷோ ஆகும். இவ்வளோ தான் ப்ரோசஸ். இவ்வளோதையும் பண்ண பிறகு கீழே கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்பாங்க நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ண பிறகு சேஞ்ச் வித்ட்ராவல் மெத்தட் இருக்குது. நீங்கள் இப்போ வித்ட்ராவல் மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எப்போ வரைக்கும் சொன்னால் 16ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதி அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதோட பிட்கெட்டில் டிபாசிட் பண்ணுறவர்களுக்கு 5 தொடக்கம் 100
டாலர்ஸ் பெறுமதியான பவர் ஸ்டாக்குகள் எக்ஸ்ட்ராவாக தருவோம்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ் தான். யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தவர்களுக்கு மட்டும் வரும். கிடைக்காதவர்கள் பரவாயில்ல, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன அளவு ப்ரைஸ் போகும்னு சொல்லி தெரியல, கன்ஃபார்ம் பண்ண இல்லாமல் கிடக்குது. நேரம் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.